ஐ நோ எல்லாரும் எதுக்கு ஆர்வமா இந்த வீடியோ கிளிக் பண்ணிருக்கீங்க, யாருக்காக கிளிக் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாம் அந்த வாட்டர்மெலன் ஸ்டாரோட மோகம் தானே. தலை ஆரம்பிச்சிட்டாப்புல, இனி அவரை யாராலையும் தடுக்க முடியாது. கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம இதுக்குதான் யார உள்ள அனுப்பணும் அனுப்பக்கூடாது அப்படின்னு சில வரமுறைகள் இருக்கு. பிக் பாஸ் 1ல இருந்து ஒரு 4 வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கண்டவங்க எல்லாம் உள்ள விட்டு அந்த பிக் பாஸ்குள்ள வேல்யூவே போற மாதிரி ஆக்கிட்டாங்க. முன்னாடி எல்லாம் பிக் பாஸோட கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருப்பாங்க, அதை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரு, அதுக்கப்புறம் இந்த அகோரி கலையரசன், இவங்க எல்லாம் வந்து என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாங்கன்னு பிக் பாஸ்ல வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பாத்திருக்க மாதிரி அந்த கலையரசனும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் ஜோடி போட்டுக்கிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் குளிச்சுட்டு ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா சோப்பை ஃபுல்லா தேய்ச்சி வச்சுட்டு வெளியே வந்து கேமரா முன்னாடி போஸ் கொடுத்து டைலாக் பேசிட்டு இருக்கான், ஆக்டிங் பண்ணிட்டு. இதுக்கு மைக் குடிக்கிறதுக்கு ஒருத்தன் வேற கலையரசன். இதெல்லாம் எனக்கு பாக்கணுமாடா அப்படின்னு தோணுது. பேசிட்டு இருக்கானுங்க, யாய் அப்படின்னு கேமரா பிடிச்சி வெடுத்தனமா பேசிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இத வந்து அந்த 1 hour எபிசோட டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்ப பிக் பாஸ் டீமே இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு விஷயத்த வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். வாட் டு சே அபவுட் இட்? எப்படி அது முடியுதுன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. அத்தனை கேமரா இருக்கும்போது ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல உடம்பு ஃபுல்லா சோப் அப்ளை பண்ணிட்டு வாட்டரை ஊத்தாம குளிக்காம பாதியில வந்து ஒரு ஆக்டிங் பண்ணி காமிச்சு. இதுல வேற என்ன பண்ண தெரியுமா, ரொம்ப தேங்க்ஸ் தான் தம்பி, எனக்கு ரொம்ப நாளா வந்து ஆசை பிக் பாஸ் குள்ள வந்து நான் அடிச்சு காட்டணும்னு சொல்லி நீ ஹெல்ப் பண்ணிருக்க, மைக் பிடிச்சது ஹெல்ப்பா பெருமையாவே பேச போறாங்க. பிக் பாஸ் பிக் பாஸ் எப்படி இருக்கா அண்ணனோட ஆக்டிங் அப்படின்னு கேட்கறாங்களே. அவர் நினைச்சிருப்பாரு இதெல்லாம் என் பாக்கணும்னு என் தலை எழுத்து அப்படின்னு நினைச்சிருப்பாரு. இந்த கொடுமைக்கு தான் எல்லாரும் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் பிக் பாஸ்ல போறாங்கன்னு கெஸ் பண்ணும் போது இதெல்லாம் ஏன் அனுப்புறீங்க, இதெல்லாம் ஏன் அனுப்புறீங்க, ஏன் அனுப்புறீங்க, ஏன் அனுப்புறீங்கன்னு கேட்டோம். எவனாவது காது கொடுத்து கேட்டானா? இனி அவன் வெளியே போற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு வேலைகளை நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து கெமி, வியானா, துஷார் இவங்க எல்லாம் வந்து ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. விக்கல் விக்ரம்ஸ் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றான். தமிழ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா பிளாக்கா தான் இருப்பாங்க, ஒயிட் பீப்புள்ஸ் எல்லாம் வேற எங்கேயாவது வந்திருப்பாங்க, மாறி வந்திருப்பாங்க, ஏன்னா ஒரு பியூர் தமிழ்லாம் வந்து கண்டிப்பா அவங்க வந்து கருப்பா தான் இருப்பாங்களாம் அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி வேற கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு பேசணும் நல்லா விடுறான். வெளியே இருக்கும்போது கேஸ்ட பத்தி பேசி மாட்டினான், உள்ள போய் ரேசிசம் பத்தி பேச போறான். கண்டிப்பா தூக்கி உள்ள போட போறாங்க, அப்படின்னா வெளியே அனுப்ப போறாங்கன்னு நினைக்கிறேன். சோ பாப்போம் இன்னும் ஃபர்தர் டேஸ்ல வந்து என்னென்ன கிரிஞ்சு எல்லாம் பண்ண போறான், என்னென்ன கான்ட்ரவர்சில எல்லாம் மாட்ட போறான், இன்னும் என்ன மாதிரியான ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டு வெளியே வர போறான்னு பார்ப்போம். ஆல்ரெடி அவனை பத்தி முழுசா தெரியாமலே அவன் பேசும் சின்ன சின்ன விஷயங்கள், அந்த இன்டர்வியூஸ்ல வந்த சின்ன சின்ன கிளிப்லயே வந்து அவனை பத்தின ஒரு தாட் வந்து ரொம்ப மோசமாயிட்டு. இதுக்கப்புறம் உள்ள வந்து 24/7 நான் பேசுறத வெளியே வந்து கண்டிப்பா பிக் பாஸ் டீம் காட்டதான் போறாங்க. அவனை பத்தி நான் குட்டி எல்லாம் வெளியே வரப்போகுது. இருக்கிறத காட்டிலும் இன்னும் கொடுமையான பேட் நேம்ஸோட தான் வெளியே வர போறான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இதே மாதிரி லைவ்ல இம்பார்ட்டண்டா என்ன நடக்குது அப்படின்றத உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, இந்த மாதிரி கிரிஞ்சு வேலைகளை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.